ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா, நான் புதுசாக ஒரு வெட் கிரைண்டர் வாங்கியிருக்கேன். ப்ரீமியர் பிராண்ட்லேருந்து டேபிள் டாப் கிரைண்டர் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கும். அதோடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து ஸ்பேஸ் அந்தளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. லிட்ரலி நான் வந்து என் மிக்ஸி வச்சுருந்த இடத்துல தான் என்னோடய வெட் கிரைண்டரை இப்போ நான் வச்சுருக்கேன். பக்கத்தில் இருந்த அவனை கொஞ்சம் கூட நான் நகர்த்தவே இல்லை. அந்த இடமே எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அந்த கிரைண்டர் வைக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்து எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. சிங்க்குள்ளே வச்சு அந்த கிரைண்டரை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் கிரைண்டர் வாங்கும் போது அது கூடவே எனக்கு ஒரு கப்பு கொடுத்துருந்தாங்க, சின்னதாக பிளாஸ்டிக் கப்பு. அதில் வந்து தலை தட்டி ஒரு 4 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அதே கப்பில் வெள்ளை உளுந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கிறேன். ஸோ 4 கப்பு இட்லி அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா அதை ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து அரிசியையும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே வந்து உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா போட்டு தான் ஊற வைப்பேன். ஸோ நம்ம வந்து உளுந்து அரைக்கும் போது வெந்தயத்தையும் போட்டோன்னா அது கூட சேர்ந்து வெந்தயமும் நல்லா அரைப்பட்டு வரும். இங்கே பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்த ஊரில் சும்மாவே டெம்ப்ரேச்சர் வந்து -10 -15 அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் கழுவும் போது, அரிசி கழுவும் போதோ இல்லை காய்கறி கழுவும் போதோ நல்ல தண்ணியில் தான் நம்ம கழுவோம். அப்போ அந்த மாதிரி கழுவும் போது ரொம்ப கோல்டாக இருக்கும். லிட்ரலி எனக்கு அரிசிலாம் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் கழுவி எடுக்கிறதுக்குள்ளே என் கையெல்லாம் ரொம்ப சுருக்குன்னு அந்தளவுக்கு குத்தும். நீங்கள் வீடியோவில் என் கையை நோட்டீஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், என் கை லிட்ரலி ரொம்ப டார்க்காக இருக்கும். ஏன்னா வந்து ஐஸ் வாட்டரில் வந்து கண்டினியூஸாக நான் கை வச்சுட்டே இருக்கிறதுனால எனக்கு ஸ்கின் எப்படி ஆகிடுச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆகி ஒரு மாதிரி ஃப்ளேக்கியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்கின் வந்து அந்த வெடிப்பு மாதிரி விட்டு காயமாலாம் எனக்கு ஆகும். அப்பப்போ எனக்கு ரொம்ப வலிக்கும். அந்த வலியிலையும் நான் இந்த வேலையை பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வாஷ் பண்ணுவேன். லைக் அரிசி நான் ஒரு 3 to 4 டைம் வாஷ் பண்ணுறேன்னா 1 டைம் வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கேப் எடுத்து அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா கண்டினியூஸாக தண்ணியில் கை வைக்கவே முடியாது. அந்தளவுக்கு கோல்டுன்றதை தாண்டி வலிக்கும் கை. ஒரு மாதிரி ஸ்கின்லாம் ரொம்ப வலிக்கும். அந்த வலியிலையும் நான் ஆக்சுவலி வீடியோக்காக தான் வந்து கண்டினியூஸாக கழுவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன், என்னால் வலி தாங்க முடியலன்ட்டு. ஏன்னா அவ்வளோ வலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இந்த வெட் கிரைண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னோடய மிக்சியில் தான் நான் அரைச்சிட்ருந்தேன். நான் ஒரு ப்ரீத்தி மிக்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் லிட்ரலி எனக்கு 3 hours கிட்ட எடுக்கும் ஒரு தோசை மாவு அரைச்சி எடுக்கிறதுக்கு. ஏன்னா வந்து மிக்சி சீக்கிரம் ஹீட் ஆகிடும், மிக்சி ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் தோசை பேட்டர் வந்து ஹீட் ஆகும். அதனால் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்ருப்பேன். ஸோ எனக்கு அதுவே ரொம்ப நேரம் எடுக்கும். எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ 1 year வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன் வெட் கிரைண்டர் வாங்கலாமா வேணாமான்னு. பிகாஸ் என்னோடய கிச்சனும் வந்து ஒரு ஆள் நின்று சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 பேர்லாம் இருந்தால் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சின்ன ஸ்பேஸில் வந்து நம்ம எப்படி ஒரு கிரைண்டரை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸ்பேஸ் இல்லையா அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப யோசித்தது உண்டு. அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே டேபிள் டாப் வெட் கிரைண்டர் வந்து வாங்கி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும். ஆக்சுவலி வந்து நான் டேபிள் டாப் வெட் கிரைண்டரே வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நினச்சேன். இந்த அளவுக்கு ஒரு மிக்ஸி வைக்கிற அளவுக்கு தான் அது ஸ்பேஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் அதை பார்த்ததில்லை நேரில். ஸோ இந்த டைம் நான் ட்ரை பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்பேஸ் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரிட்டன் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஏதோ கொஞ்சம் பயந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தது எனக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது சொப்பு ஜாமா விளாட்ற கிரைண்டர் மாதிரி இருக்கேன்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப பெரிய இந்த ஆட்டாங்கல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கிரைண்டர் தான் வச்சுருப்பாங்க. அது பேர் எனக்கு சரியாக தெரியல. ஸோ பெரிய கிரைண்டர் தான். ஏன்னா நாங்கள் ஃபேமிலி வந்து ஒரு 4-5 மெம்பர்ஸ்ன்றதுனால வந்து பெரிய கிரைண்டர் தான் அம்மா வச்சுருப்பாங்க. எனக்கு கிரைண்டர்னாலே கொஞ்சம் அந்த அளவுக்கு தான் பெருசாக இருக்குமோன்ற மாதிரி எனக்கு ஒரு திங்கிங் இருந்ததுக்கு. அப்போ இது பார்த்தது ரொம்ப குட்டியாக இருந்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. எனக்கு ஸ்பேஸும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அரைச்சி பார்க்கும் போதும் வந்து குயிக்காக அரைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. எனக்கு என்னென்னா வந்து மிக்சியில் அரைச்சி மாவுனாலே ஒரு
2 hours 3 hours தான் அரைக்கணும் போல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் மாவு அரைச்சதில்ல, அம்மா தான் அரைப்பாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் சரி வேறு வழி இல்லையேன்னு அங்கேருந்து அம்மா இருப்பாங்க, இங்கே நம்ம தான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எடுத்ததுமே வந்து மிக்சியில் பண்ணதுனால எனக்கு மைண்ட் செட் வந்து ஓகே ஒரு 2 hours 3 hours ஆகும் போல் மினிமம் அப்படின்னு. இது குயிக்காக வந்து ஒரு 1 hourலேயே நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஆக்சுவலி லைக் க்ளீன் பண்ணியே வச்சுட்டேன் கிரைண்டர். அந்தளவுக்கு மாவெல்லாம் அரைச்சி குயிக்காக முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலி வந்து இந்த கிரைண்டர் வந்து ஒரு 1.5 லிட்டர் தான் பிடிக்கும். பட் எங்கள் 2 பேருக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 4 கப்பு அரிசி, 1 கப்பு உளுந்து, அது கூட வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி அதை வந்து ஒரு கொஞ்சம் நல்லா அரிசி பருப்புலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 to 4 hours வந்து ஊற வச்சுருவேன். ஊற வச்சதுக்கப்புறம் வந்து கிரைண்டர் ஆன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ஆட்டி எடுத்துட்டு பட் அதோடைய பதம் வந்து எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சாஃப்டாக லைக் லிட்ரலி பட்டர் மாதிரி இருக்கணும் அந்த உளுந்து அரைச்சி எடுக்கிறது. அது அண்ட் தென் வந்து நான் உளுந்து கூடயே வந்து வெந்தயத்தையும் அரைச்சிருவேன், ஏன்னா அதுவும் நல்லா பேஸ்ட்டாக வந்துடும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நரன்னு வர மாதிரி அரைச்சி எடுத்துப்பேன். அண்ட் தென் என்கிட்ட வந்து இட்லி குண்டா இல்லை. ஸோ நான் வந்து குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே 2 தட்டு, என்கிட்ட 3 இட்லி தட்டு இருக்குது. ஸோ ஒரு தட்டில் நான் இட்லி ஊற்ற மாட்டேன், ஃபஸ்ட்டு வைக்கிற தட்டில் மேலே இருக்க 2 தட்டில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி மாவு ஊற்றி நான் ஒரு 10 minutes வந்து குக்கரோட விசில் போடாமல் வெறும் குக்கர் மூடி மட்டும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes வச்சு எடுத்தேன்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி புசு புசுன்னு இட்லி எனக்கு வந்துடும். எனக்கு வந்து இட்லி வெட் கிரைண்டர் வாங்கினதுக்கு அப்புறத்துலேருந்து இட்லியாக அரைச்சி சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா நான் இந்த ஊருக்கு வந்து எல்லாருமே ஹோட்டல்னால் நூடுல்ஸு பிரியாணி அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் மோஸ்ட்டாக எது ட்ரை பண்ண மாட்டோமோ அதை தான் வாங்கி சாப்பிடுவோம். நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் வெளியில் வாங்கி சாப்பிட்டாலே வெறும் இட்லி தோசை இது மட்டும்தான் நான் லிட்ரலி அதிகமாக வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதனாலே எனக்கு இப்போது வெட் கிரைண்டர் வாங்கினதுனால, இப்போ புதுசாக வாங்கினதுனால நான் கண்டினியூஸாக இட்லி தோசை அந்த ஆசை தீர நான் சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கேன்.